காப்பாத்த தோன்றாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு ஷாக்கிங்கான விஷயம், ஒரு ஸ்கல் கிடைக்குது. அதை பார்த்ததுமே அவனுடைய பேரண்ட்ஸ், வில்லேஜஸ், எஸ்பெஷலி அந்த பர்சன் எல்லாருக்குமே செம ஷாக். அதுலயும் அந்த ஸ்கல்ல அடிப்பட்ட தழும்பு இருக்கு. அதே தழும்பு தான் இந்த சின்ன பையனுக்கு தலையில இருக்கு. கூடவே ஒரு கோடாலியும் கிடைக்குது. வில்லேஜஸ் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பேரண்ட்ஸ் அந்த பையனை பாக்குறாங்க. ஆனா அந்த பையனும் அந்த பர்சனை தான் பார்த்துட்டு இருக்கான். அந்த பர்சன் உடனே எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். ஆனா அவன் நல்லா மாட்டிக்கிட்டான். அதனால வேற வழி இல்லாம நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். அதாவது நான் தான் அவனை கொலை பண்ணேன்ட்டு சொல்றான். அதுக்கப்புறமா இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறாங்க. போலீஸ் இந்த கேஸ விசித்திரமான மர்டர் கேஸா ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஒரு 3 வயசு சின்ன பையன் நம்ப முடியாத ஒரு விஷயத்த சொல்றான். அதாவது அவனுடைய ப்ரீவியஸ் லைஃப்ல அவனை கொலை பண்ணிட்டாங்கன்ட்டு சொல்றான். அந்த பர்சனையும் அவன் அடையாளம் காட்டுறான். லேட்டரா அந்த பர்சனும் நான் தான் இவனை கொலை பண்ணேன்ட்டு ஒத்துக்கிறான். இது எல்லாமே ரொம்ப அப்நார்மலாவும் ஒரு அன்பிலீவபிள் கேஸாவும் இருந்துச்சு. ஆனா அந்த பையன் கடைசியில அவனுடைய பேரண்ட்ஸ் கூட வாழ்ந்தானா இல்லனா அவனுடைய ப்ரீவியஸ் லைஃப் ஃபேமிலி கூட போயிட்டானான்ட்டு எந்த ஒரு டீடைல்ஸுமே தெரியல. உங்களுக்கு ஒரு क्वेश्चन, நீங்க இந்த மறுபிறவி, மறுஜென்மம், கர்மா இதெல்லாம் நம்புறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய மிஸ்ட்ரி, த்ரில்லர், சால்வ்ட் அண்ட் அன்சால்வ்டு கேசஸ்க்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.